ஃபாத்திமா அப்படின்றவங்க விடுபடுத்துன்னு கேட்கிறாங்க. எனது கேள்வி, இஸ்லாத்தில் ஒட்டுமுடி வைப்பதற்கு அனுமதி இல்லை. அதுபோல் பள்ளி படிக்கும் பொழுது அல்லது வயதானதற்கு பிறகு பல் விழுந்து விட்டாலோ அல்லது உடைந்து விட்டாலோ செட்டப் பல் முழுவதும் அல்லது 1, 2 வைக்கிறார்கள். இதில் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா அப்படி கேட்கிறாங்க. நல்ல ஒரு அறிவுபூர்வமான கேள்விதான். அதாவது பொதுவா மார்க்கத்துல ஒட்டுமுடி வைக்க கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தடுத்த சாபத்துக்குரிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல போடுறாங்க. அதுல என்ன வருதுன்னா ஒட்டுமுடி வைக்கிறது, புருவங்களை மழித்துக் கொள்வது, பற்களை தேய்த்துக் கொள்வது, இதுவெல்லாம் பச்சை குத்தி கொள்வது, பச்சை குத்தி விடுவது, இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்த காரியங்கள். அப்ப இதுல என்ன கேட்கறாங்கன்னா, ஒட்டுமுடி வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. பல்லு வயசாகி மொத்தமா விழுந்து போச்சு அல்லது கீழே விழுந்து பல்லு உடைஞ்சு போச்சு, இப்ப பல்ல கட்டலாமா அப்படின்னா இதை தாராளமா கட்டிக்கலாம். ஏன் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பழுத்து போனதை வயசானதா என்ன செய்யறாங்கன்னா அப்படியே புதுசு மாதிரி காட்டுறதுக்கு ஒட்டு முடி வைத்து என்ற முடி இல்லை எல்லாம் கொட்டி போச்சு, அந்த முடி மாதிரி வச்சு நான் என்ன இளமையா காட்டுறதுக்காக வேண்டி செயல்படுற விஷயங்களை ரசூலா தடுக்கிறாங்க. ஆனா இந்த பல்ல பொறுத்த அளவுக்கு இது இளமையா காட்டுறது மட்டும் இல்லை, நமக்கு சாப்பிட்றதுக்கான முக்கியமான ஒண்ணு. ஒரு பொருளை நீங்க சாப்பிடணும்னா அதை சவிச்சு சாப்பிடணும். அதை நீங்க அப்படி தின்னாதான் பெரும்பாலும் செரிக்கும். அப்படியான ஒரு நிலைக்கு பல்லு சுத்தமா இல்லைன்னா எதையுமே சாப்பிட வயசு சின்னதா இருக்கும் அல்லது வயசானவங்க கூட இருப்பாங்க, அந்த சாப்பிட்றதுக்கான எந்த வகையிலும் எதையுமே போட்டு மெல்லாம அப்படியே தூக்கி முழுங்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாகும். அது செரிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய செரிமான கோளாறு பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இப்ப இந்த மாதிரி நேரங்கள் நமக்கு அனுமதி இருக்கா மார்க்கத்தில் அப்படின்னு பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி போர்க்களத்துக்கு போறாங்க. அந்த போர்க்களத்துல அவங்க மூக்கு அடிபட்டு போகுது. மூக்கு அடிபட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன செய்யறாங்க, தங்கத்தாலான ஒரு மூக்கை என்ன செய்யறாங்க, மூக்கு மாதிரி செட்டப் பண்ணி அதை செஞ்சுக்கிறாங்க. அப்ப இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இந்த செய்ததற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அனுமதியில இருந்து என்ன தெரியுது, இந்த மாதிரியான பாதிப்பு இல்லாத வகையில் உன்னை வைத்துக் கொள்வதில் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ரசூலா தடுத்துக்கிட்டாங்களோ அதை செய்ய வேண்டாம், இதை தடுக்கல. அப்ப பல்ல பொறுத்த அளவுக்கு பல்லு நமக்கு தேவையா இருக்கு, பற்களை தேய்த்து அழகுபடுத்தி ரசூலா தடுத்தாங்களே தவிர பல்லை வைத்துக் கொள்வதில் ரசூலா தடுக்கல. பல்லே உங்களுக்கு இல்ல, பல்லு வச்சுக்கிறங்க. தேவை ஏற்படும் பட்சத்தை வயசான காலத்திலேயோ அல்லது நல்ல இளமையா இருக்கும் பொழுதே பல்லு உடைஞ்சு போச்சு, பார்க்கறது விகாரமா இருக்கு, அந்த பல்லை கட்டிக்கலாம் அப்படின்னா தாராளமா மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை, பல்லை கட்டி கொள்ளலாம் அப்படின்றது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த சஹாபிக்கு அவங்க அனுமதி கொடுத்ததிலிருந்து நம்ம இந்த செய்தியை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு தெரியுது.